2019ஆம் ஆண்டு வரைக்குமே இந்த ராமர் கோயில், பாபர் மசூதி சம்மந்தப்பட்ட கேஸ்கள் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு வழியாக 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி மோடி அவர்களால் அடிக்கல் நாட்டு விழா ராமன் அருளால் இனிதே நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் நாளை நடைபெற உள்ள கும்பாபிஷேகத்தினால என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது 500 ஆண்டுகளாக கனவு நினைவாயிடுச்சு. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜனவரி 22ஆம் தேதி உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான இந்துக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அயோத்தி ராமர் ஜென்ம பூமியில் பிரம்மாண்ட ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துடன் வரும் 22இல் திறக்கப்பட உள்ளது. ராமாயணத்தில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கான தேதி குறிக்கப்பட்டதும் அயோத்தி நகரமே தேவலோகம் போல் ஜொலித்து திருவிழா கோலம் பூண்டதாக படித்திருப்போம். ஆனால்